நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் ஒரு அதிரடி மாற்றம். கான்வேயை மறுபடியும் சிஎஸ்கே ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, கான்வே ஓப்பனிங்கில் வந்து என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், ஆர்சிபிக்கு எதிராக இது வரைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், நம்ம சிஎஸ்கே ஆர்சிபி மோத போகிற மேட்ச் மழை காரணமாக தடைப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான காரணம் என்ன, இப்போதைக்கு வெதர் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே ஆர்சிபி மோத போகிற மேட்சுக்கான வெதர் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே வீரர்கள் நேற்று ஒரு தீவிரமான பயிற்சியை பெங்களூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் வந்து ஈடுபடலை, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹெவி ரெயின் வந்து பெஞ்சிருக்கு. அந்த வீடியோவை நம்ம சிஎஸ்கேவே வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆர்சிபிக்கு எதிராக ஒரு கட்டாயமான வெற்றி தேவை அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் எழும்பியிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட். பயிற்சியில் ஈடுபடும் போது வந்த கனமழை போலவே இன்னைக்கு நைட்டும் பெய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் அதிக மழை வந்து பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கான்வே பார்த்தலாம். கான்வேக்கு சிஎஸ்கேட ஓப்பனிங்கில் அதிக வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. பட் கிடைச்சிருந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. இப்போ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம். ஷேக் ரஷீதா இருக்கட்டும், ஆயுஷ் மாத்திரே 2 பேரும் ஓப்பனிங்கில் நம்ம சிஎஸ்கே 2 மேட்ச்சில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சொல்கிற அளவுக்கு இல்லை, 2 பேருமே விக்கெட்டை வந்து தொடர்ந்து வந்து பறி கொடுத்துருந்தாங்க ப்ரெஷர் காரணமாக. ஸோ இப்போ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே ஒரு புதிய பிளான், அனுபவம் வாய்ந்த வீரரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த வரிசையில் நம்ம கான்வேக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஆர்சிபிக்கு எதிராக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருக்காரு. ஷேப்பாக்கத்தை விட சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆர்சிபிக்கு எதிராக தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் வந்து அதிகமாக வாங்கியிருக்காரு நம்ம ஆர்சிபிக்கு எதிராக. ஸோ இவர் எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போதைக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு அளவுக்கு வந்து ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக நம்ம கான்வே சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தடுமாட்டம், அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கான்வே வந்தால் போதும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம கான்வே எடுத்துகிட்டு வந்தால் ஓப்பனிங் வந்து செட் ஆயிருமா, ஆர்சிபிக்கு எதிராக ஒரு ஆளாக என்னென்ன பர்ஃபார்மன்ஸாக பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.